வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். நான் டெய்லியும் உங்களுக்கு வந்து அதாவது தற்காப்பு கலை சம்மந்தமாக செல்ஃப் டிஃபென்ஸ் ஓகேங்களா. உங்களுடைய ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சண்டை போடுற சூழ்நிலை வரும்போது அடுத்தவங்க நம்ம தாக்கும்போது நம்மளை பாதுகாத்துக்கிற டெக்னிக் நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா. இப்போ இந்த டெக்னிக் நிறையா வந்து கொஸ்டின் வந்து என்ன வருதுன்னா, ஸோ அடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க திருப்பி அடிப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கும்போது வந்து மறுபடியும் அவங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நான் அடிக்கும் போது அவங்க வந்து திருப்பி வந்து அடிக்காம நிற்கிறாங்களே, இது வந்து ப்ராக்டிஸ் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஒரு டீச்சிங் கொடுக்கும்போது நம்ம ஒரு டெமோஸ்ட்ரேஷன் தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன நான் கிளியர் பண்ண போறேன்னா, ஸோ நான் ஒரு ஹிட்டும் ஓகேங்களா, க்ளோஸ் ஃபைட்டில் நம்ம என்னென்ன அடிக்க போகிறோம். ஓகே, இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஆக்ஷனோட பண்ணி கேட்டுருவேன். வித் இவர் வந்து என்னோட பார்ட்னர். இப்போ அந்த அடி அடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அதே அடியை பேடில் ஓகேங்களா, பேடில் அடிக்கும் போது தான் தெரியும் இதுல வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான அடி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த பவர் வந்து ஒன்லி டெக்னிக்ல தான் இருக்குது. பாடியிலையோ நீங்க அதிகமான பவர் கொடுத்து அடிக்கிறதுலே கிடையாது. ஒன்லி ஃபார் டெக்னிக்ஸ் ஓகேங்களா. அந்த டெக்னிக்ஸ் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நான் டீச்சிங் பண்றேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம க்ளோஸ் ஃபைட் வரும்போது நான் சொல்லுங்க ஏற்கனவே நம்மளுடைய பொசிஷன் வந்து நம்ம இந்த மாதிரி நிற்க கூடாது ஓகேங்களா. நிற்கும் போது ஆப்போனட் வந்து அவங்க அலர்ட்டாக வாய்ப்பு இருக்கு. அலர்ட்னா வந்து வேற மாதிரி மூவ்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க ஏதோ ஃபைட்டிங் தெரிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அலர்ட்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம நிற்கும் போதே ஒரு கேஷுவலான இந்த பொசிஷன் நிற்க போறோம். ஸோ நான் இங்க இருந்து என்ன பண்ண போறோம் நான் சொல்லிக்கேன். ஃபர்ஸ்ட் டேஞ்சர் ஸ்பாட் ஃபேஸ்லேருந்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது உங்களுக்கு மூக்கா இருக்கட்டும், இந்த இடமா இருக்கட்டும், ஸோ இங்கே சோலர் ஃபிளெக்ஸாக இருக்கட்டும், க்ரோயிங் பாயிண்டர் எல்லாமே. ஸோ இந்த அட்டாக் நம்ம வரும்போது நம்ம வந்து பாருங்க எந்த அளவுக்கு நான் வந்து கண்ட்ரோலில் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட். ஸோ இந்த அட்டாக் ஒன் அது பாருங்க 2. ஸோ இங்கே பண்றேன் ஓகேங்களா. ஸோ இதில் ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் எப்படி வருதுன்னா, நீங்க இங்கேருந்து இருக்க போறோம் ஓகேங்களா. சும்மா கை மட்டுமே இல்லை, ஃபோர்ஸ்ல 1 2. ஸோ இந்த கண்ட்ரோல் ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம கீழே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாமே அது மாதிரி ரிப்ஸில் பார்க்க போனால் க்ளோஸில் வந்துட்டோம், ரிப்ஸ் 1 2. இது எல்லாமே இதே மாதிரி உங்களுக்கு நான் பேடிங் பண்ணி கட்டுறேன் ஓகேங்களா. ஸோ லெஃப்டாக இருக்கட்டும், ஸோ லெஃப்ட் அட்டாக்காக இருக்கட்டும், ஸோ லெஃப்ட் எல்போவாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். ஸோ எல்லா அட்டாக்குமே உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஃபைட்டில் நெக்குக்காக இருக்கட்டும் எல்லாமே க்ளோஸ் ஃபைட்டில். ஸோ இவ்வளோ க்ளோஸ் தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல அட்டாக் பண்ண போகிறோம். இதையே நான் உங்களுக்கு வந்து பேரில் பண்ணுறேன். எவ்வளோ பவர் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவரான அடி அடிச்சதுக்கப்புறம் அவங்க திருப்பி எழுந்து அடிக்க முடியுமாங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான் ஓகேங்களா. இப்போ இது வந்து ஒரு நம்மளோட ஆப்போனன்ட்டோடைய பாடி ஓகேங்களா. ஸோ நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கிறோம். இந்த மூவ்மெண்ட் தான் இப்போ இதுலேருந்து நம்ம பவர் கொடுக்குறோம். ஸோ இந்த பவர் வந்து பார்த்துங்க எந்த ஒரு பவர் வந்து சொல்லிட்டு இந்த மூவ்மெண்ட் தான் இங்கே மாதிரி பவர். சூப்பர், எஸ் இந்த பவர் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல். நீங்கள் வந்து ரிப்ஸில் அடிக்கும்போது சோலர் ஃபிளெக்ஸில் அடிக்கும்போது ரிப்ளை பண்ண திரும்பி அடிக்க அவங்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. ஸோ அதே ஆங்கிளில் பார்த்துங்க க்ளோஸ் பவர் இங்கேருந்து பவர். ஸோ பாருங்க இவ்வளோ ஒரு எஃபோர்ட்டபுளாக நீங்கள் ரிப்ஸில் அடிச்சீங்கன்னா வாய்ப்பு கம்மி. இது எல்லாமே எங்கேருந்து வருது, பேசிக் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ பேசிக் ப்ராக்டிஸ் நம்ம எங்கே என்ன பண்ணுறோம் 1 2 3 இதெல்லாம் பேசிக் ப்ராக்டிஸ். நம்ம பேசிக் ப்ராக்டிஸ்ல என்ன பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பாடி மூவ்மெண்ட் நீங்கள் பவர் எப்படி கொண்டுட்டு வரணும் பிடிச்சி பவர் இங்கேருந்து வரும்போது மூவ்மெண்ட்ஸ் ஸ்லோ அட்டாக் இங்கே பாருங்க ஸ்லோ. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ண போகிறோம் அட்டாக் ஓகேங்களா. பார்த்துங்க இப்போ இது ஓகே. இதே மாதிரி எல்போ அட்டாக் பண்ண போகிறோம் பார்த்துங்க. ஓகே கட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் வந்து எப்படின்னா, நான் அன்னைக்கு சொன்னேன் 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அட்டாக்ஸ் பண்ணுறதுல நம்ம வந்து ஆங்கிள் மாறக்கூடாது ஓகேங்களா. இப்போ நான் இந்த மாதிரி க்ளோஸ் ஃபைட் இப்படி தான் சொல்லியிருக்கிறோம், இப்படி தான் பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அட்டாக் பண்ணும்போது நான் திரும்பிக்கிட்டு இப்படியோ இல்லை அடுத்தது இந்த எல்போ கொடுக்கலாம். பட் அதை விட பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இது வந்து நக்கல் ஸ்ட்ரைக். இதுவும் வந்து உங்கள் டெக்னிக்கல் ப்ரொசீஜராக வரும். இப்படிலாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது. கரெக்டாக இந்த ஆங்கிளில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கும். இப்போ பாருங்க மூவ்மெண்ட் இங்கே பண்ணுறோம். ஸோ இவர் நான் ஒரு அட்டாக் பண்ணுறேன்னா அடுத்த அட்டாக் ஃபாஸ்ட். ஸோ ஃபாஸ்ட் இந்த அட்டாக்ல எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்துங்க ஓகேங்களா. அப்படி பாட பிடிச்சிங்க அவ்வளோ அப்படி வந்துருங்க. எஸ் அப்படி ஓகே ஓகேங்களா. பார்த்துங்க இது நம்ம பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம் 1 2 3 4 இப்படி தான் பண்ணுவோம். ஸோ அடுத்ததுல நம்ம பார்க்குறோம் அட்டாக். ஸோ இவ்வளோ ஒரு ஃபோர்ஸான ஒரு அட்டாக் பேஸில் விழுது, கரெக்டாக உங்கள் மூக்கில் விழுதுன்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் கொஸ்டின் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கிளாஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பேன். ஓகே ஓகே தேங்க்யூ சார்.